ஹாய். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ எனக்கு பசிக்குது, காலையில நான் சாப்பிடல, நீ சண்டே வேற, அதான் நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லி ஒரு பிளான். எங்க அம்மா பண்ணி தர சொன்னா பண்ணி தர மாட்டேங்கிறாங்க, அதனால நானே பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான்ல இருக்கேன். அதனால நூடுல்ஸ் வந்து நீங்கள் மதுரையில் வாங்கிட்டு வந்தது ஏற்கனவே கொஞ்சம் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பண்ண போறேன். இப்போ பசிக்கிறனால வாங்க நான் எப்படி நூடுல்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணணும். சட்டி எடுத்து வச்சுக்கலாம். சட்டி சூடாயிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. எண்ணெய் சூடாயிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதோட மேகி மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சிருக்க மேகியை இதில் போடலாம். ஒரு வழியாக மேகி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நம்ம ப்ராசஸ்லாம் முடிய போகுது. இனிமேல் கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிவிட்டு இறக்கி வைக்கிறது தான் வேலை. வாங்க. மேகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருக்குது. மேகியில் வேறு என்ன வித்தியாசமாக பண்ணலாம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன பசங்க எல்லாருக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு சாப்பிட்ட சொல்லி பார்ப்போம். ஒரு வழியாக மேகி கிண்டி முடிச்சாச்சு. இந்த கிண்டி முடித்த மேகியை சின்ன பசங்களுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு பார்ப்போம். ஈஸியாக மட்டும் காசு இருக்கும். வீட்டில் போய் சாப்பிடு. பசி வந்தா நீ நீனா இருக்க மாட்டேன். கித்தி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து சொல்லணும் எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. மேகி சூப்பராக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வறுத்து பாருங்க. இப்படியே சூடாக இருக்குது. நிறையா அதிகம் சூடாக இருக்குது. மற்றபடி சூப்பராக இருக்குது. நான் செஞ்ச காண்டி சொல்லலை, உண்மையாகவே சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.